கடைசி காலத்தில் திரும்பி தங்கள் தேவனாகிய கர்த்தரையும் தங்கள் ராஜாவாகிய தாவீதையும் தேடி அஞ்சிக்கையாய் திரும்பி வருவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதன் அடிப்படையில் இஸ்ரவேல் ஜனங்கள் 1948 திரும்பி வர தொடங்கினார்கள். நீங்கள் பார்க்கிற அத்திமரம் துளிர்க்கும் என்கிற தீர்க்க தரிசனம் அங்கேதான் நிறைவேறுகிறது. இஸ்ரவேல் தேசம் ஏறக்குறைய 1850 வருஷம் கைவிடப்பட்ட ஒரு தேசமாக இருந்தது. கிபி 70 இஸ்ரவேலில் இருந்த தேவாலயம் இடிக்கப்பட்டது. கிபி 90 கடைசி கோட்டை மசாடாவும் இடிக்கப்பட்டது. இந்த சரித்திர குறிப்புகளை ஏன் நாம் சொல்லுகிறோம் என்று சொன்னால் 2 முக்கியமான காரணங்களுக்காக நாம் சொல்லுகிறோம். முதலாவதாக, இது கடைசி காலத்தினுடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறுதல் அடையாளம். இது தெரிஞ்சாதான் நாம் கடைசி காலத்தில் இருக்கிறோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். இரண்டாவது, இஸ்ரவேலுக்கு எதிராகவும் யூதர்களுக்கு எதிராகவும் அநேக காரியங்கள் பிரச்சாரப்படுத்தப்படுகிறது. எது உண்மை எது பொய் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காகவும் தான் இந்த முதல் நாள் கூட்டத்தை நாம் பார்க்கிறோம். முதலாவதாக, இது கடைசி காலத்துக்கான அடையாளம் என்பதற்கு என்ன மிக முக்கியமான வசனம் என்றால், நான் ஏற்கனவே சொன்னபடி ஓசியா 3ஆம் அதிகாரம் 4-5 வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் கடைசி காலத்தில் திரும்பி வருவார்கள் என்று சொல்லப்பட்டபடி காணாமல் போன இஸ்ரவேல் என்கிற இனம் மீண்டும் திரும்பி வர ஆரம்பித்தது. நீங்கள் பார்க்கக்கூடியதான இந்த காரியம் 1948 மே மாதம் 14ஆம் தேதி இஸ்ரவேல் என்கிற தேசம் அத்திமரம் துளிர்த்தது. வேதாகமத்தில் ஒரு சம்பவம் உண்டு, நீங்கள் எல்லாம் அறிந்திருக்கிறீர்கள். இயேசுவானவர் எருசலேமுக்குள் நுழைவதற்கு முன்பதாக ஒரு அத்திமரத்தை பார்க்கிறார். அந்த அத்திமரம் கனி இல்லாத மரமாக இருக்கிறது. ஆண்டவருக்கு பசி உண்டாகிறது. போய் அந்த கனியை தேடுகிறார். இல்லாதபடினால் அதை சபித்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் அந்த சம்பவத்தை. இன்னைக்கு கிறிஸ்தவத்துக்கு எதிராக, இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுகிற அநேகர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், இயேசுவை பாருங்கள், பசி வந்த உடனே அந்த அத்திமரத்தை சபித்து விட்டார், அவருக்கு எவ்வளவு ஒரு பொறுமை இல்லை பாருங்கள் என்று சொல்வார்கள். அது வேதாகமத்தை முழுமையாய் படிக்காதவர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரியாதவர்களுக்குமான ஒரு கூற்று. இயேசுவை அறிந்தவர்களுக்கு தெரியும், பரிசுத்த வேதாகமத்தை படிக்கிறவர்களுக்கு தெரியும். இயேசுவானவர் வனாந்தரத்திலே 40 நாள் சாப்பிடாமல் புசியாமல் உபவாசம் இருந்தார் என்று வேதம் சொல்கிறது. அதற்கு பிறகு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது கூட கல்லுகளை அப்பமாக்கி புசிக்க சொல்லி சாத்தான் சொன்னபோது, வார்த்தையினாலே மனுஷன் பிழைப்பான் என்று சொல்லி ஆண்டவர் பசியை தாண்டி பேசின காரியங்களை நாம் பார்க்க முடியும். இன்னைக்கு இப்படிப்பட்டதான பிரச்சாரத்தை சொல்லி அநேகர் உங்களை ஏமாற்றக்கூடும். நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். அந்த சம்பவத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான தேவ ரகசியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அத்திமரம் என்பது இஸ்ரவேல் தேசத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. ஒவ்வொரு தேசத்துக்கும் ஒரு மரம் உண்டு, தேசிய மரம் என்று சொல்வார்கள். அதே போல ஒவ்வொரு தேசத்துக்கும் ஒவ்வொரு காரியம் உண்டு. இஸ்ரவேல் தேசத்திலே 3 முக்கியமான மரங்கள் கையாளப்படும். ஒன்று ஒலிவ மரம், இன்னொன்று திராட்சை செடி, இன்னொன்று அத்திமரம். இதையெல்லாம் வேதாகமத்தை வைத்திருக்கிற நமக்கு நன்றாய் தெரியும். வேதாகமத்தை படிக்காமல், வேதாகமத்துக்கு வெளியிலிருந்து அதை புரிந்து கொள்ளாமல், அதனுடைய ஆன்மா, அதனுடைய மிக முக்கியமான மைய கருத்தை புரிந்து கொள்ளாமல் வாதம் செய்கிறவர்கள், பட்டிமன்றம் நடத்துகிறவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் நமக்கில்லை. படித்த உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், வேதாகமத்தில் இந்த 3 முக்கியமான காரியங்கள் கையாளப்படுகிறது. ஒன்று அத்திமரம், இன்னொன்று திராட்சை செடி, இன்னொன்று ஒலிவ மரம். இது 3ம் இஸ்ரவேல் தேசத்தினுடைய மிக முக்கியமான 3 அடையாளங்களாக இருக்கிறது. அதில் ஒன்று அத்திமரம் என்பது இஸ்ரவேல் தேசத்தினுடைய உருவாக்கத்தை குறித்து அதனுடைய அடையாளமாக காணப்படுகிறது. அப்படி இஸ்ரவேல் தேசத்தை குறித்து இயேசு பார்க்கும் பொழுது அவரிடத்தில் அவர் விரும்புகிற கனி இல்லை. அதாவது ஏசாயா 5ஆம் அதிகாரம் 2-7 வசனத்தில் அவர் நீதிக்கு காத்திருந்தார், நியாயத்திற்கு காத்திருந்தார், இதோ கொடுமை முறைப்பாடு. அவர் நல்ல கனி தரும் என்று காத்திருந்தார், அதுவோ கசப்பான கனிகளை கொடுத்தது என்று வேதம் சொல்கிறது. அதன்படி இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் 2000 வருஷத்துக்கு முன்பாக ஆண்டவர் நீதி நியாயத்தை எதிர்பார்த்தார். கிடைக்காத பட்சத்தில் அவர்களுக்கு ஒரு தண்டனை கொடுக்கிறார். அந்த அத்திமரம் கனி கொடுக்காது இனிமேல் என்று சொல்லுகிறார். அதே நேரத்தில் சீஷர்கள் வந்து அடுத்து கேட்கிறார்கள், உம்முடைய வருகைக்கு அடையாளம் என்னவென்று சொல்லி. அப்போது இயேசு சொல்லுகிறார், எந்த அத்திமரத்தை சபித்தாரோ அதை வைத்து சொல்லுகிறார், அத்திமரம் மீண்டும் துளிர்க்கிறதை நீங்கள் காணும்போது, இஸ்ரவேல் தேசம் மீண்டும் உருவாகிறதை நீங்கள் காணும்போது. இயேசு சொன்ன இந்த 2 தீர்க்க தரிசனம் நிறைவேறியது. முதலாவது, இஸ்ரவேல் தேசம் கைவிடப்பட்டது. கிபி 90 சிதறடிக்கப்பட்டார்கள். 1850 வருஷம் அவர்கள் எங்கே இருந்தார்கள் என்று தெரியாது. அத்தோடு கூட அவர்கள் பூமி எங்கும் சிதறி போனார்கள். இந்த தீர்க்க தரிசனத்தின்படி மத்தேயு 24, 32, 33 படி அத்திமரம் மீண்டும் துளிர்க்கும், இஸ்ரவேல் தேசம் மீண்டும் உருவாகும். முதலாம் உலக யுத்தத்திற்கு பிறகு பால்ஃபர் டிக்ளரேஷன் ஏற்படுத்தப்பட்டு 1948 இஸ்ரவேல் தேசம் உருவாக ஐநா சபையிலே எல்லா நாடுகளும் அதற்கு ஆதரவாக ஓட்டளித்து பெரும்பான்மை பெற்று இஸ்ரவேல் தேசம் தனி நாடாக பிரகடனப்படுத்தப்பட்டது. ஆண்டவர் சொன்ன மத்திய 24, 32, 33 துல்லியமாக நிறைவேறியது. அதில் இளங்கிளை தோன்றி துளிரிடும் பொழுது, இளங்கிளை என்றால் வேதத்தை பொறுத்த வரைக்கும் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1வது வசனத்தின்படி அதில் முதலாவது வரக்கூடிய ராஜாவை குறிக்கும். அதன் அடிப்படையில் இஸ்ரவேல் தேசத்துக்கு முதலாவதாக டேவிட் பென் குரியன் என்கிறதான முதல் ராஜா வந்தார். இவர்தான் இஸ்ரவேல் தேசத்துக்கு முதல் ராஜாவாக வந்து இஸ்ரவேல் தேசத்தை முதல் பிரதமராக, நம்முடைய இன்னைக்கு பாஷையில் சொல்ல வேண்டுமானால் முதல் பிரதமராக வந்தார். இவர் இஸ்ரவேல் தேசத்துக்கான முதல் பிரதமர்.
வேதம் சொன்னபடி மத்திய 24, 32, 33 துல்லியமாக நிறைவேறியது. இந்த இஸ்ரவேல் தேசத்தை குறித்து அநேக காரியங்கள் சொல்லுகிறார்கள். அநேகர் சொல்லும்பொழுது இவர்கள் வந்து பாலஸ்தீனத்தை ஆக்கிரமிப்பு செய்து கொண்டார்கள் என்று சொல்லுகிறார்கள். எங்கிருந்து வந்தார்கள் என்று கேள்வி கேட்டால், ரஷ்யாவிலிருந்து வந்தார்கள், அவர்கள் ஜெர்மனியிலிருந்து வந்தார்கள், போலாந்திலிருந்து வந்தார்கள். அவர்கள் வந்து அந்த பாலஸ்தீனத்தை பிடித்துக் கொண்டார்கள். இஸ்ரவேலர்கள் ஏன் போலாந்திலிருந்து வருகிறார்கள்? இஸ்ரவேலர்கள் ஏன் ரஷ்யாவிலிருந்து வருகிறார்கள்? இஸ்ரவேலர்கள் ஏன் மற்ற தேசத்தில் வருகிறார்கள்? அவர்கள் அப்படியானால் எப்பொழுது அவர்கள் அங்கே போனார்கள்? எங்கிருந்து அங்கே போனார்கள் என்கிற கேள்வி வர வேண்டும். முதலாவது, அவர்கள் ரஷ்யாவிலிருந்து இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்தால், வந்து இஸ்ரவேலை பிடித்துக் கொண்டால், எப்பொழுது அவர்கள் ரஷ்யாவுக்கு போனார்கள், எங்கிருந்து போனார்கள் என்கிற கேள்வி வருகிறது. அதன்படி கிபி 70 90க்குள்ளாக தங்கள் சுய தேசத்திலிருந்து, இஸ்ரவேலிலிருந்து அவர்கள் எல்லா பக்கமும் சிதறி போனார்கள். அவர்கள் மீண்டும் வந்தார்கள். ஏன் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால், இந்த கடைசி காலத்தில், வருகை சமீபமாக இருக்கிற காலத்தில், இஸ்ரவேலை குறித்து படிக்க வேண்டிய இந்த காலகட்டத்தில் அநேக காரியங்கள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக பிரச்சாரப்படுத்தப்படுகிறது. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, குறிப்பாக கிறிஸ்தவர்கள், வேதத்தை கையில் வைத்திருக்கிறவர்கள், உங்களுக்கு நான் இதை சொல்லுகிறேன், நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. அதன்படி மத்திய 24, 32, 33 இஸ்ரவேல் தேசம் துளிர்த்தது, தேசம் உருவாகியது. அதற்கு ராஜாவாக டேவிட் பென் கூரியன் என்கிறவர் முதலாவது வந்தார். இவரை குறித்த தீர்க்க தரிசனம் எசேக்கியேல் 37, 24, 25 உண்டு. ஆண்டவர் சொன்னபடியே துல்லியமாய் இஸ்ரவேல் தேசம் வந்துவிட்டது. கூடி வந்திருக்கிறவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், இது கடைசி காலம் இல்லை, இன்னும் காலம் செல்லும், இன்னும் காரியங்கள் உண்டு. கடைசி காலம் என்று சொல்லி உங்களை ஏமாத்துகிறார்கள் என்று சொல்லி அநேகர் உங்களுக்கு சொல்வார்கள். உங்களுக்கு ஒரே ஒரு அடையாளத்தை நான் சொல்லுகிறேன். உங்கள் கண்களுக்கு முன்பாக இஸ்ரவேல் என்ற ஒரு தேசம் இருக்கிறது, யூத இனம் இருக்கிறது, எபிரேய மொழி இருக்கிறது என்று சொன்னால் இது கடைசி காலம் என்று தான் அர்த்தம். அவர்கள் கடைசி காலத்தில் தான் வருவார்கள் என்று ஓசியா 3:5 சொல்கிறது. அவர்கள் கடைசி காலத்தில் தான் வருவார்கள். யோசித்து பாருங்கள், 1850 வருஷமாய் இல்லாத ஒரு இனம், இல்லாத ஒரு மொழி, இல்லாத ஒரு தேசம் இப்பொழுது வந்திருக்கிறது. ஆண்டவர் அதை தூர்த்து போடுவேன் என்றார், தூர்த்து போட்டார். மீண்டும் கூட்டி சேர்ப்பேன் என்றார். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 43 அதிகாரம் 5 முதல் 7, 8 வசனங்களிலே அவர் சொல்லுகிறார், கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கிலிருந்து அவர்களை நான் கூட்டி சேர்ப்பேன் என்று சொல்லி சொன்னபடி துல்லியமாய். நீங்கள் வேதத்தை வாசிக்கிறவர்களுக்கு தெரியும். ஒருவேளை நீங்கள் பரிசுத்த வேதாகமத்தில், யாத்ராகம புஸ்தகத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானானுக்கு வந்தார்கள் என்று வாசிப்பீர்கள். உங்களுக்கு தெரியும், நீங்கள் அதை படித்திருப்பீர்கள், விசுவாசிக்கிறோம். அநேக அடையாளங்கள் உண்டு. இரண்டாவது, செருபாபேல் தலைமையிலே அவர்கள் மீண்டுமாக இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்தார்கள், மேதிய பெர்ஷியா சாம்ராஜ்யத்திலிருந்து. வாசித்திருப்பீர்கள், அநேக ஆதார சான்றுகள் இருக்கிறது, விசுவாசிப்பீர்கள். ஆனால் முதலாக இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் சுய தேசத்துக்கு வருகிறதை நீங்கள் இந்த வீடியோ மூலமாக பார்க்க முடியும். கர்த்தர் சொன்னபடி துல்லியமாய் இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் சுய தேசத்துக்கு திரும்பி வருகிறார்கள். இது கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனத்துடைய நிறைவேறுதல். உலகம் எங்கிலும் இருந்து, கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கிலிருந்து, உலகம் எங்கிலும் இருந்து தங்களுடைய சுய தேசத்துக்கு திரும்பி வருகிறார்கள். குறிப்பாக இவர்கள் உக்ரைனிலிருந்து புறப்பட்டு வந்த கடைசி பேட்ச். இவர்கள் வந்த பிறகுதான் மிகப்பெரிய யுத்தம் உக்ரைனிலே ஆரம்பித்தது. இந்த கடைசி பேட்ச் உக்ரைனிலிருந்து புறப்பட்டு வந்தது. இந்தியாவிலிருந்து கூட 2025 இந்தியாவிலிருந்து கூட அசாமிலிருந்து ஒரு பெரிய கூட்டம் புறப்பட்டு அங்கே போயிருக்கிறது. மனாசே கோத்திரம் என்று சொல்வார்கள். இந்த 2025 ஆண்டவர் எல்லா பக்கத்திலிருந்தும் அவர்களை கூட்டி சேர்க்கிறார். 2000 வருடம் கழித்து. எத்தனை துல்லியமான தீர்க்க தரிசனம் கவனியுங்கள். இப்படி கூட்டி சேர்க்க முடியுமா? 2000 வருஷம் அடையாளங்களை தொலைத்திருப்பார்கள், மொழியை இழந்திருப்பார்கள், தங்களுடையதான பூர்வீக வரலாறுகளை தொலைத்திருக்கிறதான அநேக இனங்கள் உண்டு. ஆனால் இவர்கள் இன்னும் அப்படியே சொன்னபடி துல்லியமாய் நம் கண்களுக்கு முன்பாக வந்து நிற்கிறார்கள். வேதத்தினுடைய மிக துல்லியமான தீர்க்க தரிசனம் இது. சொன்னவர் நம்முடைய ஆண்டவர் செய்து நிறைவேற்றி இருக்கிறார். நம் கண்களுக்கு முன்பாக கடைசி காலம் வந்திருக்கிறது. அல்லேலூயா. இந்த தீர்க்க தரிசனத்தை சொல்லவும் நிறைவேற்றவும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரை தவிர மற்ற ஒருவரால் முடியாது. அவர் சொன்னபடியே துல்லியமாய் நடந்துருச்சு. திருப்பியும் சொல்லுகிறேன், யாராவது உங்களை வஞ்சிக்கத்தக்கதாக இது கடைசி காலம் இல்லைன்னாங்கன்னா, உங்களுக்கு தேவையான ஒரே ஒரு அடையாளம், சான்று, இஸ்ரவேல் என்கிற தேசம் இருக்கிறது, ஜனங்கள் இருக்கிறார்கள். இது போதும், இது கடைசி காலம் தான் என்று நாம் தெரிந்து கொள்வதற்கு.